வெண்டங்காய் மாங்காய் போட்டு சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பாருங்கள், தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றியாச்சு. வெந்தயம், கடுகு, ஜீரகம் எல்லாம் எடுத்து வச்சதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் சூடாகிடுச்சு, சேர்த்தாச்சு. அடுத்து பாருங்கள், சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சது அது சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வரமிளகா சேர்த்துக்கலாம். அடுத்து பாருங்கள், கழுவிட்டு அரிஞ்சு வச்சுருக்கிற வெண்டைக்காயை சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்து மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். இப்போ காயை கொஞ்சம் வதக்கிடலாம். ஒரு காவாசி வதங்கட்டும். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் பூண்டெல்லாம் உரிச்சு போட்டு துவரம்பருப்பு ஒரு 100 கிராம் வந்து வேக போட்டு வச்சுருக்கிறேன். இந்த பக்கம் பாருங்கள், தக்காளி ஒரு 2 தக்காளி காய் வதங்கணுன்னு சேர்த்துடலாம். தக்காளியும் வதங்கட்டும். இப்போ பாருங்கள், தக்காளி வதங்கிடுச்சு. புளி தண்ணி சேர்த்துடலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ்க்கு கரைச்சி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்தாச்சு. பாருங்க, பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். அடுத்து சாம்பார் பொடி 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுறலாம். மூடி போட்டுடலாம். நல்லா வேகட்டும் வெண்டைக்காய். பாருங்கள், வெண்டைக்காய் வெந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து வேக வச்ச பருப்பை சேர்த்துடலாம். மாங்காய் சேர்த்துடலாம். இப்போ கொதிக்க விட்டுறலாம். பாருங்கள், கொதிச்சிச்சு. நல்ல டேஸ்ட்டான வெண்டைக்காய் சாம்பார். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாங்காய் வந்து ரொம்ப வேக விடக்கூடாது. லைட்டாக வேகும் போதே நம்ம ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் கரெக்டாக வெந்திருக்கும்.